ஹாய். ஒரு ஒரு டிப்ரெஸ்டு மேன் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து பாரில் ஒர்க் பண்ணுறான். லைக் பார்டெண்டர் மாதிரி ஹீஸ் ஒர்க்கிங். அவனுக்கு காமெடியன் ஆகணும், லைஃப்பில் ஒரு சீரியஸ் ஸ்டாண்டப் காமெடியன் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவனோட ஆசை. அப்போது ஒரு நாள் நைட் வந்து ஒரு லேடி வராங்க. அவங்க ரொம்ப பார்க்க ஹோப்லெஸ்ஸாக இருக்காங்க. ரொம்ப ஃபேட்டாக, அப்படியே டிப்ரெஸ்டாக, எந்த டென்ஷனும் இல்லாமல், ஒரு ட்ரிங்க் கூட அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல, அப்படி வராங்க. இவன் வந்து ஆன் த ஹவுஸ் பிஹாஃப், லைக் அவனாக ஒரு ட்ரிங்க் வந்து அவங்களுக்கு கொடுக்குறான். ரேண்டமாக அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. 2 பேரும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இவனும் அவுட் ஆஃப் கைண்ட்னஸ் ஏதோ ஒரு ஃபீலிங்கில் ஓகேன்னு விட்டுடுறான். அது எவ்ரிடே நடக்குது. அவங்க ஒரு நாள் கூட அந்த பில்லுக்கு வந்து அவங்க அந்த ட்ரிங்க்குக்கு பேவே பண்ணல. அது மந்த்ஸ் கணக்காக போகுது. ஒரு பாயிண்டில் இது சீரியஸ் டாக்கிங் ஆயிடுது. அவனுக்கு ஃப்ளட்ஸ் ஆஃப் இமெயில்ஸ், வாய்ஸ் மெயில்ஸ், அப்படி இப்படி மென்டலி அவங்க ஹெட்டில், அந்த லேடியோட ஹெட்டில் வந்து இவங்க இந்த கையோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் அவங்க கண்டினியூஸாக ப்ரொசீட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களோட ஹெட்டில் அது அப்படி தான் இருக்குது. ஸோ வந்து அவங்களுக்கு இந்த கை மேலே இருக்க அந்த அப்சஷன் இருக்குல்ல, அது ஸ்டாக்கிங்காக மாறி லைஃப் த்ரெட்டனிங்காக மாறுது. இப்போது இவனால் இதுலேருந்து கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ண முடியல. ஏன்னா அவனுக்கு லைஃப்பில் நடந்த அந்த செக்ஷுவல் அசால்ட் ஒரு காரணம். இதுக்கு முன்னாடி அவன் மென்டர், அவனுக்கு வந்து ஒரு காமெடியன் ஆகணும், ஸோ பாப்புலர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ஒரு ரைட்டர்கிட்ட அவன் போகிறான். அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு ஹை டோசேஜ் ஆஃப் ட்ரக்ஸ் கொடுத்துட்டு அவனை இன்டாக்சிகேட் பண்ணி கண்டினியூஸாக ஒரு செக்ஷுவல் அசால்ட், லிட்ரலாக ஹீ இஸ் ரேப்ட் பை ஹிஸ் ஓன் மென்டர். ஸோ என்ன ஆகுதுன்னா, இதனால் அவன் ஓரியன்டேஷனே மாறிட்டுருக்கான். அவன் பையாரான். இப்போ இவ்வளோ பேக்கேஜஸ் இருக்க ஒருத்தனுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கிங் நடக்குது. அப்போது அவன் மென்டலாக அவன் என்ன ஆவான்? இப்போது இந்த செகண்ட் இன்சிடெண்ட், அந்த லேடி ஸ்டாக் பண்ணும்போது இவனே அதை வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவனுக்குள்ளே அந்த ரெப்ரெஸ்டு டிசையர்ஸோட ஃபார்மாக அந்த லேடி இருந்தாங்க. அப்போது இவனே அந்த ஆக்ட் ஆஃப் க்ரைமில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போது அந்த விக்டிம்க்கும் பர்பட்ரேட்டருக்கும் இருக்க லைன் பிளர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? இதுதான் இந்த பேபி ரெயின்டியர் சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது.